உதகையில் ஆளுநர் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு இதுவரை 8 துணைவேந்தர்கள் வருகை தந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் குருசாமி. விவரம் என்ன? உதகை ராஜ்பவன் மாளிகையில் துணைவேந்தர் மாநாடு இன்றைய தினம் நடக்க இருக்கிறது. காலை 11:30 மணிக்கு இந்த துணைவேந்தர் மாநாடு துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக துணை குடியரசுத் தலைவர் விமானம் மூலம் கோவை வந்தார். பின்னர் அவர் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் உதகை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதனிடையே தற்பொழுது உதகை ராஜ்பவனில் மாநாடு நடக்கக்கூடிய இடத்திற்கு மாநில பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் யாரும் வரவில்லை. அதே வேளையில் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள், முதல்வர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 8 துணைவேந்தர்கள் மட்டுமே தற்பொழுது வரை இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது அந்த 8 துணைவேந்தர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்குள் வந்திருக்கிறார்கள். இது தவிர்த்து தனியார் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பதிவாளர்கள் 4 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களை தவிர முதன்மையர், அந்த பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த முதன்மையர் 4 பேரும், பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இயக்குநர்கள் என துணைவேந்தர் பதிவாளர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வந்திருக்கிறார்கள். இதே போல ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு முதல்வர் ஒருவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் ஒருவர் மட்டும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் இதுவரை 26 பேர் துணைவேந்தர்கள், பதிவாளர்கள், பேராசிரியர்கள், இயக்குநர்கள், முதல்வர்கள் உட்பட பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் என மொத்தம் 26 பேர் மட்டுமே இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். மொத்தம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு மொத்தம் 41 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 38 மாநில பல்கலைக்கழகம் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 38 துணைவேந்தர்கள், அதே போல மத்திய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 துணைவேந்தர்கள் என மொத்தம் 41 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 8 துணைவேந்தர்கள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். இது தவிர்த்து அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள், பதிவாளர்கள் போன்ற பொறுப்புகளில் இருந்து சுமார் 20க்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி.